உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சக்தி, நான் ஒன்னு சொல்லட்டுமா? உனக்கும் எனக்கும் ஏற்பட்டது அன்பால ஏற்பட்ட உறவு. ஆனா உன் அக்காவோடையும் உன் சித்தப்பாவோடையும் ஏற்பட்டது உனக்கு இருக்கிற ரத்த உறவு. நீ இந்த உறவுக்காகவாவது வந்துடுடி. இந்த ரத்த சம்மதத்தையாவது கடப்படி. இன்னைக்கு மட்டும் நீ வரல, இந்த உறவு ஒரே அடியா அறுந்து போயிடும். ஞாபகம் வச்சுக்கோ. சக்தி, ரீமா, வாமா வா. ஆனா மனோரமா சக்தி. வந்துட்டோம் குருக்களே, வந்துட்டோம். முகூர்த்த நேரம் வந்துருச்சுன்னு அங்க இருந்து கூப்பிடுறாங்க. வாங்க, வாமா. ஜோதி, அட, இவ எதுக்கு அழுதுட்டு இருக்கா? இவளுக்கு என்னாச்சு? ஏமா, இவ எதுக்காக அழறா? என்னாச்சு இவளுக்கு? கல்யாணம்னா கல்யாண பொண்ணுங்க அழதான் செய்வாங்க. ஆனா இப்படி கதறி கதறி யார் அழுவா? எனக்கு என்னவோ இது ஆனந்த கண்ணீர் மாதிரி தெரியல, சோக கண்ணீர் மாதிரி தான் தெரியுது. அப்படியா? அப்ப அவ சந்தோஷமா இல்லையா? ஏன் ஆண்டி, அவளுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லையா? ஒருவேளை நீங்க அவளை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்றீங்களா என்ன? ஏய், நான் ஒன்னு சொல்லட்டுமா? அந்த மாதிரி கல்யாணம் படங்கள்ல வேணா காமிச்சிருப்பாங்க, புரியுதா? சினிமால கூட பொண்ணுங்க கல்யாணம் ஆகும்போது அழற மாதிரி தான் காட்டுவாங்க, பாத்திருக்கீங்கல்ல? அவ ஏதோ அழுதுகிட்டு இருக்கா, அது ப்ராப்ளம். அழாம இருந்தா அதுவும் ப்ராப்ளம். அப்ப என்ன சொல்லுவீங்க? பாரதி, என்ன பொண்ணு இவ, கல்யாணத்துல அழக்கூட மாட்டேங்கிறான்னு சொல்லுவீங்க. இது பண்ணாலும் தப்பு, அது பண்ணாலும் தப்பு. நல்லா வம்பிழுக்கிறீங்க நீங்க எல்லாம். என் பொண்ணு இருக்காளே, அவளுக்கு நிறைய பாசம். அதுவும் அவங்க குடும்பத்து மேல, அவ அம்மா மேல. அதனாலதான் அழறா. அடியே போதும், நிறுத்துடி. ரொம்ப கஷ்டப்பட்டு இவ்ளோ தூரம் வந்திருக்கு. இனிமேல் எதுவும் கெட்டுற கூடாது, சரியா? என் செல்ல குட்டி, நீ மட்டும் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கல, 3 பேருடைய வாழ்க்கை அழிஞ்சு போயிடும். நீயே யோசிச்சு பாரு, 5 பேரோட வாழ்க்கை இப்ப உன் கையில தான் இருக்கு. குருக்களே, கல்யாண வேலையை ஆரம்பிங்க, ஆரம்பிங்க. ஒரு நிமிஷம். நீ முதல்ல சக்தியை கூப்பிடு. இங்க பாருங்க, அவ ரெடி ஆயிட்டு இருக்கா. முகூர்த்த நேரம் முடிஞ்சிட போகுது. பொண்ணுங்க ரெடியாக ரொம்ப டைம் எடுத்துப்பாங்க. முகூர்த்த நேரமும் முடிஞ்சிடும். ஏங்க நீங்க ஆரம்பிங்க. முகூர்த்த நேரம் முக்கியம்னா குடும்பமும் முக்கியம் தானே? முகூர்த்த நேரம் இல்லாம கூட கல்யாணம் நடக்கலாம். ஆனா குடும்பம் இல்லாம எப்படி கல்யாணம் நடக்கும் சொல்லு? நீ 2 நிமிஷம் இருமா, நான் போய் சக்தியை கூட்டிட்டு வந்துடுறேன். சொல்றது கேளுங்க.
என்னங்க நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? மனோரமா, நீ உண்மையை சொல்லு. சக்தி எங்க? அவளை காலையில இருந்தே நான் பார்க்கல. சரி, நீயே சொல்லு. இத்தனை நாள் நம்ம வீட்ல ஏதாவது ஒரு விசேஷம் நடந்து அதுல சக்தி இல்லாம இருந்திருக்காளா? சொல்லு. ஐயோ, இங்க பாரு, இது நம்ம குடும்பத்தோடைய மான பிரச்சனை. சக்தி வராம இருப்பாளா? அவ எவ்வளவுதான் கோவமா இருந்தாலும் சரி, அவ பாட்டுக்கு வீட்டுக்குள்ள ஒரு மூலையில உட்கார்ந்து இருக்க மாட்டா. சக்தி தென்படவே இல்ல மனோரமா. இப்படி என்னைக்காச்சும் நடந்திருக்கா? இங்க பாருங்க, நேத்து அவ பண்ண காரியத்துக்கு யார் முன்னாடி தலை நிமிர்ந்து நிக்க அவளுக்கு தைரியம் இல்ல. மனோரமா, அதையெல்லாம் மறந்துட்டு தானே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க. அப்படி நீங்க வேணா நினைக்கலாம். நேத்து சக்தி பண்ண கூத்துக்கு அவ மட்டும் இங்க வந்தான்னா ஒருவேளை பிரச்சனை இன்னும் பெருசாகலாம். அவளை பார்த்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இன்னும் டென்ஷன் ஆயிட்டா என்ன பண்ணுவீங்க? ஐயோ, நீ என்ன பேசுற? புரிஞ்சுக்கோ. சக்தி ரீமாவுடைய தங்கச்சி. 2 பேரும் சின்ன வயசுல இருந்து ஒன்னா வளர்ந்திருக்காங்க. 2 பேரும் வாழ்க்கையில ஏற்ற இறக்கத்தை ஒன்னா பாத்திருக்காங்க. இப்ப அவ கல்யாணத்துல சக்தி இல்லனா எப்படி இருக்கும் சொல்லு? மெதுவா பேசுங்க, மெதுவா. இங்க பாருங்க, உங்களுக்கு தான் தெரியும்ல, நம்ம பொண்ணோட கல்யாணத்துல எவ்வளவோ தடங்கள் வந்துருச்சு. போதும், தயவு செஞ்சு நம்ம பொண்ணோட கல்யாணத்தை நிம்மதியா நடக்க விடுங்க. அதுக்கப்புறம் நானே சக்தியை வெளியில வர சொல்றேன். யாருக்கு தெரியும், சக்தி இந்த கல்யாணத்துல கலந்துக்கிறது மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு பிடிக்காம போயிடுச்சுன்னா? போகட்டும், விடு. நான் சொல்றத கேளுங்க. நீங்க தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதீங்க. சக்தி மட்டும் செத்துட்டான்னு செய்தி வந்துச்சுன்னா ரீமா கண்டிப்பா இந்த கல்யாணத்தை பண்ணிக்க மாட்டா மாமா. நீ இங்க பாத்துக்கோ, நான் அங்க போய் ஏதாவது செய்யறேன். சம்பந்தி, இப்போ முகூர்த்த நேரம் போயிட்டே இருக்கு, கொஞ்சம் சீக்கிரமா ஆகட்டும். சக்தி சக்தி, அப்பா, இன்னைக்கு கூட நீங்க கல்யாணத்தை யார் தடுக்க முயற்சி பண்ணாங்களோ அவங்கள தான் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கீங்க. உங்க பொண்ணு மேல கொஞ்சம் கூட கவலையே கிடையாது, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க மேலையும் கவலை கிடையாது, முகூர்த்த நேரம் போகுதுன்னு கூட கவலைப்படுறது கிடையாது. அப்படிலாம் இல்லங்க, இதோ இப்ப ஆரம்பிச்சிடலாம். எனக்கு ஒண்ணு தெரிஞ்சாகணும், நீங்க இந்த கல்யாணம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களா வேணாம் நினைக்கிறீங்களா? இல்ல இல்லங்க, நடக்கணும் நடக்கணும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.